உங்களுக்கு அம்மாலும் எனக்கு அம்மா தான். நீங்கள் இருவரும் இன்று போல என்றென்றும் ஒன்றும் ஒற்றுமையோடு நல்ல பிள்ளைகளாக நல்ல முறையில் வாழ வேண்டும். என்னென்றும் மலரட்டும் அம்மா. குழந்தை பார்த்தாதா ஏன் மாட்ற குழந்தையா ஏன் மாட்றா மட்டத்தை கம்பெனி அடிக்கிறதுனாங்க பணம் வாங்குறது நானு கையில வாங்கினேன். அந்த வாங்கின துட்டுக்கு வகையா பேரு நான் கேட்டு நல்லா சொல்லு சொல்லுவேன். நீ அதுக்குள்ள அவசரப்படா நல்லா சொல்றேன். என்னென்றும் நல்ல முறையில் மலரட்டும். அந்த முறையில் விளையாடிக் கொண்டிருந்த உங்களை அதிபெருமாக அழைத்த காரணம் எதுக்குமா? என்னவா காரணம்? எதற்காக அழைத்தேன்? நீங்களோ வளர்ந்து ஆளாகிவிட்டீர்கள். எப்பொழுது பார்த்தாலும் விளையாட்டு விளையாட்டு என்று விளையாடிக் கொண்டே இருக்கிறீர்கள். இப்பொழுது விளையாடும் பக்கம் எங்களுக்கு உள்ளது. ஆகையால் விளையாடிக் கொண்டிருக்கிறோம். என்னமா தவறு? இப்படியே விளையாடிக் கொண்டிருந்தால் உங்களுக்கு எப்படி பாவ அறிவு வளரும்? ஆமா, அறிவு வளர வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பிள்ளைங்க அறிவு நமக்குறானுங்க. நல்லா தெரியும். நாலு அடிகளுக்கு அக்கன் தெரியும். அறிவு தெரியும். சின்னஞ்சிறியவர்கள்டா. இவர்கள் இருவரும் சின்னஞ்சிறிய குழந்தைங்க. உங்களுக்கு அதனால்தான் சின்னஞ்சிறிய குழந்தைங்க சூதறியணுங்க. மேலவும் கீழவும் அடிக்கிறாங்க. மேலவும் கீழவும் அடிக்கிறாங்க. பாடம் அதான் என்ன வருமா? மூக்கா இருக்காதா? நீ தெரியும். உங்களுக்கு இருவருக்கா அறிவு வளர வேண்டும் என்றால் நீங்கள் இருவரும் கல்வி சாலைக்கு செல்ல வேண்டும். ஆமா, கல்வி சாலைக்கு சொல்றேன். ஆனா இதுவரை நாங்கள் சென்றதே கிடையாது. கல்வி சாலைக்கு செல்ல வேண்டும் என்றால் நாங்கள் எங்கு செல்வது யாரிடத்தில் செல்வது என்று சந்தேகம் தானே? ஆமா, நீங்கள் கல்வி சாலைக்கு செல்ல வேண்டும். நல்ல முறையில் கல்வி கற்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பால் பயிற்சி, வில் பயிற்சி, யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், பல சகல விதமான வித்தைகளையும் பயின்றி அறிவு வளர வேண்டும் என்று சொல்றேன். ஆமா, இதற்கு குரு நல்ல பிள்ளைகளாக வளர வேண்டும், வாழ வேண்டும். ஓ, இதுக்கு எங்கு செல்வது என்று தானே நம்முடைய குலகுருவான சுக்லாச்சாரியார் இருக்கின்றார். அவர் இடத்தில் சென்றார் உங்களுக்கு கல்வியை போதிப்பார். அது மட்டும் இல்லாமல் சகல விதமான கலைகளையும் கற்றுக் இப்பொழுது நாங்கள் இருவரும் செல்கிறோம்.